நாளுக்கு நாள் எடப்பாடியார் ஐயாவுடைய மதிப்பும் மரியாதையும் இந்த கட்சிக்கு அமோக ஆதரவும் பெருகிக்கிட்டே இருக்குது. எங்களுக்கு எல்லாமே அவர் தான். எடப்பாடி தலைவர் அவர் தாய் உள்ளத்தோடு எங்களை அறிவணைச்சார். மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி தான் வரணுன்றது எங்களுடைய கொள்கை. ஏன்னா இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஸ்டாலின் சொல்கிறாரு ஊழலே இல்லைன்ட்டு. ஊழலில் நம்பர் 1 அந்த குடும்பம் தான். ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், வீடு வீடாக கண்டிப்பாக போய் இன்றைக்கி நடக்கிற ஒவ்வொரு தவறான விஷயங்களை சொல்லி காட்டுவோம். இபிஎஸ்க்கு நாங்கள் இன்னும் முறைப்படி என்ன பண்ணணுமோ எல்லாமே நல்லா எரிஞ்சு வேலை செய்ய போகிறோம். இந்த வாட்டி குடும்பத்துக்கு கருணை தொகை 10,000 ரூபாய், அப்புறம் மகளிருக்கு அப்படியே மாதம் 2,000 ரூபாய், 3 சிலிண்டர் ஃப்ரீ. இந்த 3 தான் இன்னைக்கு ஹீரோ. அதிமுகவால 3 முறை முதலமைச்சரா பதவி சுகத்தை அனுபவித்த பச்சோந்தி பன்னீர் கடந்த சில ஆண்டுகளாக ஒன்றாக இருக்கும் அதிமுகவை இணைக்க போறேன்னு நாடகம் நடத்திட்டு இருந்தாரு. இது மட்டும் இல்லாம தர்ம யுத்தம்னு சொல்லி அதிமுகவை உடைக்க பார்த்தாரு. இந்த துரோகத்தை முன்கூட்டியே கணித்த எடப்பாடியார் பன்னீரை அதிமுகவுல இருந்து நீக்கினாரு. யாரை எதிர்த்து புரட்சி தலைவர் அதிமுகவை உருவாக்குனாரோ அதே தீய சக்தி திமுகவுல இன்னைக்கு தன்னோட சுயநலத்துக்காக தஞ்சம் புகுந்திருக்காரு பச்சோந்தி பன்னீர். ஆனா உண்மையான ஒரு அதிமுக தொண்டன் என்னைக்கும் அதிமுகவை விட்டு விலக மாட்டான்னு சொல்லும் விதமா இன்னைக்கு கொளத்தூர் கிருஷ்ணசாமி ஏற்பாட்டுல 1000த்திற்கும் மேற்பட்டோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் தலைமையில அதிமுகவுல இணைஞ்சிருக்காங்க. மாண்புமிகு புரட்சி தலைவர் வழியில் வந்த எடப்பாடி ஐயா அவர்களுக்கு மத்தியில் நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்றோம், அவரோட இணைகிறோம். அதில் நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். ரொம்ப அவர் வரவேற்பு கொடுத்தாரு. எங்களுக்கு ரொம்ப இனிமை, சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே இருக்குது. அதில் நாளுக்கு நாள் எடப்பாடியார் ஐயாவுடைய மதிப்பும் மரியாதையும் இந்த கட்சிக்கு அமோக ஆதரவும் பெருகிக்கிட்டே இருக்குது. எந்த சந்தேகமே வேண்டாம். கண்டிப்பாக எடப்பாடியார் ஐயா ஆட்சி தான். அவருடைய தேர்தல் வாக்குறுதி தான் இன்னைக்கு ஸ்ட்ரெண்டில் போயிட்டே இருக்குது. எங்களுக்கு எல்லாமே அவர் தான். இது வரைக்குமே நாங்கள் 15 வருஷமாக இந்த அதிமுக தான் இருக்கிறோம். இது வரைக்கும் அவர் வந்ததில் நல்லா தான் சேர்ந்தார். இப்போ திமுக வந்ததில் ஒன்றுமே செய்யலை. எங்களுக்கு அண்ணன் நல்லா எல்லாருமே பார்த்தாங்க, யாருக்குமே குறை வைக்கல. எல்லாருமே பார்த்தாங்க, நல்லா கவனிச்சாங்க. இந்த கட்சி வெல்லணும், எடப்பாடி கண்டிப்பாக வரணும், அண்ணன் கண்டிப்பாக ஜெயிக்கணும். அம்மா மூலியமாக இருந்த கட்சி இப்போ அண்ணா இருக்கார். இப்போ இந்த கட்சி வரணுன்னு தான் எனக்கு ஆசை, நம்ம மக்களுக்கும் ஆசை. பெண்கள் பாதுகாப்பு ரொம்பவே முக்கியம். பெண்களுக்கான பாதுகாப்பு இந்த ஆட்சியில் இருக்கும். ஆனால் ஐயா எடப்பாடி அண்ணன், எடப்பாடி தலைவர் அவர் தாய் உள்ளத்தோடு எங்களை அறிவணைச்சார். ஒரு மூஞ்சி சுழுக்காமல் யாராக இருந்தாலும் நல்லா பேசி அமைதியாக உட்கார வச்சு எல்லாருக்கும் உட்கார வச்சு எல்லாம் பேசினார். ஃபோட்டோ பிடிக்கணும்னு சொன்னாங்க, எல்லோரும் பிடிக்க வச்சார். அந்த ஒரு இது பணப்பணமே அவருக்கு தான் இருக்குது. வருங்காலத்தில் இளைஞர்களுடைய தலைவர் அவர் தான். மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி தான் வரணுன்றது எங்களுடைய கொள்கை. ஏன்னா இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, ஊழல் அதிகம், போதைப் பொருள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நாங்கள் கண்டிப்பாக அம்மாவுடைய ஆட்சியை மலர வைப்போம். புரட்சி தலைவியின் ஆட்சியை கொண்டு வர்றது தான் எங்களுடைய கொள்கை. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு நல்லாவே இல்லை, கேடு கட்டு இருக்குது. நாலு ஒரு பொழுது கற்பழிப்பு, வழிப்பறி, கொளுத்தி விட்டுட்டாங்க ஒரு ஆளை. இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குது. நல்லாவே இல்லை, கேவலமாக இருக்குது. ஸ்டாலின் சொல்கிறாரு ஊழலே இல்லைன்ட்டு. ஊழலில் நம்பர் 1 அந்த குடும்பம் தான். பக்கா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டும் இல்லை, விலைவாசி ஏறி போச்சு. இதில் இந்த வீட்டுடைய வரி ஏறி வச்சு, குடி தண்ணி, மெட்ரோ வாட்டர் தண்ணி, அதுக்கப்புறமா இந்த வீட்டுக்கு இந்த சுகாதார இதெல்லாம் எதுவுமே இல்லை. ரெண்டாவது தெருவில் யாரும் பெருக்கிறது இல்லை, அது கேட்குறதே இல்லை. இப்போ பக்கத்தில் எங்கள் ஒரு சொந்தக்காரன் வில்லியாத்தில் இருக்கோம். வில்லியாத்துலேருந்து பக்கத்தில் ஒரே பிரச்சனையாக இருக்குது. கெஞ்சி அடிக்கிறானுங்க, கேட்கறதுக்கு போலீஸும் கிடையாது. அம்மா ஆட்சியில் எப்படி இருந்தது, உடனே நடவடிக்கை கேட்பான். நீங்கள் நடவடிக்கை கிடையாது. தேர்தலில் எந்த மாதிரி வேலை ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், வீடு வீடாக கண்டிப்பாக போய் இன்றைக்கி நடக்கிற ஒவ்வொரு தவறான விஷயங்களை சொல்லி காட்டுவோம். இந்த மாதிரி இத்தனை பேர், இத்தனை அமைச்சர்கள் இத்தனை 1000 கோடிகள் ஊழல் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அதெல்லாம் எடுத்து சொல்லி, இந்த மாதிரி ஸ்கூலில் கூட போதைப் பொருள்லாம் இருக்குது. பெண்களுக்கு முக்கியமாக 6லிருந்து 60 வரை பாதுகாப்பு கிடையாது. அதையெல்லாம் எடுத்து சொல்லி நாங்கள் கண்டிப்பாக ஓட்டு கேட்போம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சு முடிப்போம். கட்சி அமையணும், எங்களுக்கு இந்த கட்சி வரணும், இந்த வாட்டி இந்த ஆட்சி அமையணும் அப்படின்ற முன்னேற்றத்துக்கு நாங்கள் பாடுபட்டு ரொம்ப உழைப்போம். கட்சிக்காக உழைக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். இபிஎஸ்க்கு நாங்கள் முறைப்படி என்ன பண்ணணுமோ எல்லாமே நல்லா எரிஞ்சு வேலை செய்ய போகிறோம். இந்த வாட்டி
இந்த வாட்டி அவர்கிட்ட இந்த பொறுப்பு, முதலமைச்சர் பொறுப்பு திருப்பி நாங்கள் கொடுக்க போகிறோம். இது மக்கள் கையில் தான் இருக்குது. ஊர் மக்கள் திருப்பி ஏமாந்து போனாலும் ஓட்டும் அவ்வளோதான், தமிழ்நாடு குடிசோறு ஆயிடும். விடாமுயற்சி செய்து அவருடைய வாக்குறுதிகளை பட்டி தொட்டி சந்து பொந்து அனைத்து இடங்களிலும் நாங்கள் அதை சேர்த்து விடுவோம். ஐயாவின் நல்லாட்சி மலர அரும்பாடுபடுவோம். இப்போ நீங்கள் வந்து பெண்களுக்கான திட்டங்கள் அப்படின்னு சொல்லி ஐயாவுக்கு எந்த திட்டத்தை கோரிக்கை வைப்பீங்க? எங்களுக்கு முதல் திட்டமே வந்துட்டு என்னென்னா பாதுகாப்பு இல்லையா, பெண்கள் பாதுகாப்பு முக்கியமாக வேணும். அதுக்கப்புறம் கல்வியில் வந்து சிறந்து விளங்கியிருக்காங்க ஆல்ரெடி. இனியும் வந்து பெண்கள் வந்து அந்த கல்வியிலேருந்து தோல்வி அடையக்கூடாது. கல்வி எங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுது. அதனால் அவங்கக்கிட்ட கேட்குறது இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். இப்போ கொடுத்துற வாக்குறுதியே இப்போ நல்லா பண்ணியிருக்காரு. அதுவே மேற்படுத்தி பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக சட்ட ஒழுங்குலாம் கட்ட ரெடி பண்ணி அந்த போதைப் பொருளாக வந்து ரெடி பண்ணி போதைப் பொருளாக இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு ஒரு பேர். குடும்பத்துக்கு கருணை தொகை 10,000 ரூபாய். அப்புறம் மகளிருக்கு அப்படியே மாதம் 2,000 ரூபாய். 3 சிலிண்டர் ஃப்ரீ. இந்த 3 தான் இன்றைக்கி ஹீரோ தேர்தல். இதில் மக்கள் எல்லா மகளிர்கிட்டையும் அது பதிஞ்சு போச்சு. அதனால் ஐயா கண்டிப்பாக எடப்பாடியார் தான் வருவார். எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தோன்னு பாருங்கள், 4 வருஷம் ஆட்சி ஆண்டார்ல, செம்மையாக இருந்தது. அது மாதிரி பண்ண முடியுமா ஸ்டாலினால்? பண்ண முடியாது. கொல்ல வேணால் அடிப்பாங்க, சூப்பராக அடிப்பாங்க, ஃபேமிலியாக அடிப்பாங்க. 250 பேர் இருக்காங்க குடும்பத்தில், அந்த 250 பேரை சேர்ந்து அடிப்பாங்க. அவருடைய ஆட்சி நல்லாட்சி மலரும். அவர் ஆட்சி மலர்ந்தால் தான் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு காலம். அதுவரை இந்த தமிழ்நாட்டுக்கு விடிவு காலமே இல்லை. ஐயாவின் நல்லாட்சி மலர ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள் இருக்கும் வரைக்கும் அதிமுகவை எந்த கொம்பனாலும் அசைத்து பார்க்க முடியாது. 100 ஆண்டுகள் கடந்தாலும் அதிமுக மக்கள் சேவையில நிலைத்து நிற்கும். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.